ஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருக்குட்டிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, நல்லசிவம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வலை வீசின படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். சிவபெருமான் ஒரு சமயம் அம்பிகைக்கு தனியான ஒரு இடத்தில் வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று நந்தியம்பெருமானிடத்தில் கூறுகின்றார். ஆனால் அந்த உபதேசத்தின் போது அம்பிகை என்ன காரணமோ தெரியவில்லை, சிறிது அச்சமும் அதில் கவனக்குறைவுமாக இருக்கின்றார். அதை பார்த்தவுடன் இறைவனுக்கு கோபப்பட்டு, அந்த சரியாக கவனிக்காமையினால் அம்பிகைக்கு பரதவர் குலத்தில் மகளாக தோன்றக் கடவது என்று சாபமிடுகின்றார். இதை கேள்விப்பட்டு விநாயகரும் முருகரும் உள்ளே வருகின்றார்கள். அவர்களை நந்தியம்பெருமான் தடுக்கவில்லை. தடுத்தால் சிக்கல் பெரிதாக ஆகும் என்று தடுக்கவில்லை. விநாயக பெருமான் நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டு இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் தும்பிக்கையால் எடுத்து கடலில் வீசி விடுகின்றார். இவைகளால் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சர்ச்சைகள் வந்திருக்கின்றது என்று. முருகப்பெருமான் தன் பங்குக்கு சிவபெருமான் கையில் இருந்த நூலை பிடுங்கி கடலில் எரிந்து விடுகின்றார். சுவாமி மேலும் கோபப்பட்டு, விநாயகருக்கு ஏதும் சாபமிட்டால் அது நமக்கே பாதிப்பு தரும் என்று விநாயகரை விட்டுவிட்டு முருகப்பெருமானை மதுரையம்பதியில் ஒரு செட்டியார்கள் வீட்டில் ஊமையாக தோன்றக் கடவது என்று சாபமிடுகின்றார். இவர்களை உள்ளே விட்ட நந்தியம்பெருமானுக்கு சுறாமீனாக கடவது என்று சாபமிடுகின்றார். இது இவ்வாறு இருக்க, மதுரையம்பதியில் கடற்கரை பக்கத்தில் பாக்கம் என்று ஓர் ஊர் இருக்கின்றது. அதில் ஒரு பரதவர் குல தலைவன் செவ்வனே அங்கு அரசாட்சி செய்து வருகின்றான். அவன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன், நேர்மையானவன். அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லை. மீனாட்சியம்மையே தனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று வேண்டுகின்றான். அவனுடைய அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்வதற்காக சொக்கநாத பெருமான் இந்த சாபத்தை அம்பிகைக்கு கொடுக்கின்றார். அம்பிகையும் அந்த நெய்தல் நிலத்தில் புன்னை மரத்தின் நிழலின் கீழ் ஒரு குழந்தையாக அவள் இருக்கின்றாள். அந்த குழந்தையை அந்த பரதவர் குல தலைவன் எடுத்து அன்போடு தன்னுடைய மனைவியின் இடத்தில் கொடுத்து இருவரும் அன்போடு வளர்த்து வருகின்றார்கள். இந்த சுறாமீனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் சுறாமீனாக அம்பிகை இருக்கக்கூடிய அதே பாக்கம் என்ற அந்த ஊரில் உள்ள கடலில் சுறாமீனாக தெரிகின்றது. கடலில் எரியப்பட்ட வேதங்கள் ஆகமங்கள் அனைத்தையும் அது விழுங்கி, அந்த சுறாமீனானது எடுத்து விழுங்கி பத்திரமாக தன்னுடைய வயிற்றில் தண்ணீர் படாமல் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது. இந்த பரதவர்கள் மீன் பிடிக்க செல்வார்கள். அவர்களினுடைய வலைகளை வெட்டி விடுவதும் அவர்களுடைய படகை கவிழ்ப்பதும், இப்படி பலவிதமான துன்பங்களை அந்த சுறா மீன் தருகின்றது. அந்த பரதவர் குல தலைவன் தன்னுடைய
ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த சுறாமீனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று அவன் செல்கின்றான். அவர்கள் அனைவரையும் அனைவருக்கும் அந்த சுறாமீனானது அவர்கள் வீசும் வலையில் அகப்படாமல் அது தப்பி விடுகிறது. அவர்கள் இதை கண்டு சோர்வடைந்து விடுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள். அப்பொழுது அந்த பரதவர் குல தலைவன் இந்த சுறாமீனை பிடிக்கக்கூடிய அந்த இளைஞனுக்குத்தான் என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவேன் என்று அவர் மனதில் நினைத்து கொள்கின்றார். அப்பொழுது அந்த இறைவியை திருமணம் செய்வதற்காக சிவபெருமான் மனதில் நினைக்கின்றார். உரிய காலம் வந்துவிடுகிறது, திருமண பருவம் அம்பிகைக்கு வந்துவிடுகின்றது. 597 பக்கம் 5, 9, 7 உரிய திருமண பருவம் வந்து விடுகின்றது. ஆகையினால் திருமணம் செய்வதற்கு சுவாமி வருகின்றார். உயர்ந்த ஜாதியாக வந்தால் அவர் பெண் தரமாட்டார்களோ என்று கருதி அவர்களுடைய ஜாதியிலேயே செம்படவராக மீனவராக நாம் செல்வோம் என்று அவர் வருகின்றார். அவரோடு ஒரு சிவகண தலைவரும் செம்படவன் உருவத்தில் வருகின்றார். அந்த சிவகண தலைவர் தன்னுடைய முதுகில் ஒரு பெரிய வலையை சுமந்து கொண்டு, ஒரு மீன் கூடையை சுமந்து கொண்டு சுவாமிக்கு பின்னால் வருகின்றார்கள். இவர்களை பார்த்தவுடன் அந்த பரதவர் குல தலைவன், நீங்கள் யாரப்பா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது சுவாமி, நான் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய பரதவர் குல தலைவனுக்கு மகன் என்று கூறுகின்றார். நான் எப்படிப்பட்ட மீனையும் பிடித்து விடுவேன், ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை கூட நான் பிடித்து விடுவேன் வலை வீசி என்று கூறுகின்றார். இவருடைய பேச்சு ஒரு வித்தியாசமாக இருப்பதனால் இவரை சோதனை செய்து பார்ப்போம் என்று அந்த பரதவர் குல தலைவன் நினைத்து கொண்டு, இந்த கடலில் ஒரு சுறாமீன் மிகுந்த துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது, அந்த சுறாமீனை பிடித்தால் உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன் என்று கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. சிங்க ஏறு அணையான் காலில் செல்நடை படகில் பாய்ந்து சங்கு ஏறி தரங்கம் தட்ப ஏன்னாவை ஏன் கேட சங்கு ஏறி தரங்கம் தட்ப தடங்கடல் கிழித்து போகி கிங்கரனான காளை வரையன கிளைத்த தோள்மேல் தொங்கலில் கிடந்து ஞான்ற பொகுமணி வலையை வாங்கி சிங்க ஏறு அணையான், சிங்கங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனைப் போல, ராஜசிங்கத்தை போல இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த காற்றை போல் வேகமாக செல்லக்கூடிய அந்த படகில் பாய்ந்து ஏறிக்கொள்கின்றார் அந்த சொக்கநாத பெருமான். சிங்கம் போன்று இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் காற்றை போல் விரைந்து செல்லக்கூடிய அந்த படகில் இப்பொழுது பாய்ந்து ஏறிக்கொள்கின்றார். அந்த படகு எப்படி செல்கின்றது? சங்குகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அலைகள், தரங்கம்னா அலை, சங்கு ஏறினா சங்குகளை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அலைகள் இந்த படகினுடைய வேகத்தை தடுக்கின்றது. தட்ப அப்படின்னா தடுக்கின்றது.
ஆனாலும் அந்த படகு அந்த கடலை கிழித்து கொண்டு வேகமாக செல்கிறது. தடங்கடல் கிழித்து போக்கி, அந்த மிகப்பெரிய கடலை கிழித்து கொண்டு அந்த படகானது வேகமாக செல்கிறது. வேகமாக செலுத்துறாங்க இவங்க. கிங்கரன் ஆன காளை அந்த சிவ கணங்களுக்கெல்லாம் படைத்தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கிங்கரன் படைத்தலைவன். இந்த சிவகணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய காளை போன்று சுவாமிக்கு பின்னால் வரக்கூடிய அந்த படைத்த அந்த பரதன், அவனுடைய தோள்கள் மலை போல இருக்கிறது. வரை என கிளைத்த தோள்கள். அந்த சுவாமிக்கு உதவியாக வரக்கூடிய அந்த பரதவனினுடைய தோள்கள் மலையை போல அகன்ற தோள்களாக அவனுடைய தோள்கள் இருக்கிறது. அந்த தோள் மேல் தொங்கலில் கிடந்து மாலை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வலை. அவனுடைய மார்பில் மாலையை, தொங்கல் தான் மாலை, ஞான்றன தொங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாலையை போல தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலையை அவனிடத்திலிருந்து சுவாமி வாங்குகின்றார். அந்த வலை எப்படி இருக்கிறது? விளிம்புகளில் ஈய மணிகள் கோர்க்கப்பட்டு இருக்கிறது. தொகுமணி அப்படின்னா அந்த வலைக்கு ஒவ்வொரு விளிம்புகள்லையும் ஈயத்தால் செய்யப்பட்ட மணிகளை கட்டியிருப்பாங்க. ஏன்னா இவங்க தண்ணியில் வீசும்போது அந்த ஈயம் டக்குன்னு ஆழத்துக்கு போய் அந்த மீன் வெளியில் போக விடாமல் கரைக்கு போயிடும். அதனால் அந்த வெயிட்டுக்காக வேண்டி ஈய மணிகளை சுற்றி அந்த வலையில கட்டியிருப்பாங்க. அது உடனே அது ஆழத்துக்கு போயிடும், உள்ள மீன் பூரா அகப்பட்டு விடும். அப்படி தொகுமணி, விளிம்புகளில் கோர்த்த அந்த ஈய மணிகளை உடைய வலையை அந்த தனக்கு உதவியாக வந்த அந்த பரதவரிடத்திலிருந்து சுவாமி வாங்கிக் கொள்கின்றார். செவ்விதின் நோக்கி ஆகம், செவ்விதின் நோக்கி ஆகம், திருக நின்று எரிந்தான் பக்கம், திருக நின்று எரிந்தான் பக்கம், கௌவிய மணிவில் வீச, கௌவிய மணிவில் வீச, விசை ஒலி கரங்க பாய, கரங்கி பாய, விசை ஒலி கரங்கி பாய, பை விரித்து உயிர்த்து நாகம், பை விரித்து உயிர்த்து நாகம், விழுங்க வாய்ப்பட்ட மீன் போல், விழுங்க வாய்ப்பட்ட மீன் போல், வெவ்வினை சுரவு ஏறு ஐயன், வெவ்வினை உறவு ஏறு ஐயன், விடுவலை பட்டது அன்றே, விடுவலை பட்டது அன்றே. இப்போ அந்த சுறா மீன் எங்க இருக்குன்னு முதல்ல தெரியணும். சுறா மீன் ரொம்ப பெரிய மீன். ஓரளவுக்கு அது இருக்கக்கூடிய இடம் தன்னால் தெரிஞ்சிடும். அது ஒரு மாதிரி மூச்சு விடும். அந்த மூச்சுலேருந்து காற்று பபுளாக, பெரிய பெரிய பபுள்களாக அந்த மொக்குள் அது வெளியில் வரும். அதுலேருந்து இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி செவ்விதின் நோக்கி அந்த சுறாமீன் எங்கே இருக்கின்றதுன்னுட்டு அப்படியே குறிபார்த்து சுவாமி பார்க்கிறார். தப்பாமல் பார்த்து அந்த மீன் இருக்கக்கூடிய இடம் இப்ப தெரிஞ்சிருது. ஆகம் திருக நின்று எறிந்தார். உடனே அந்த சுறாமீனை நோக்கி அந்த வலையை அப்படியே எரிகின்றார், வலையை வீசுகின்றார். எப்படி உடம்பு இப்படி திருக்கி இருக்கிற மாதிரி அந்த வலையை தூக்கி வீசுறார். அந்த உடம்பு எவ்வளவு தூரம் திருகுகின்றதோ அவ்வளவு தூரம் அந்த வலை மிகப்பெரிய பரப்பு வரைக்கும் செல்லும். அதான் அந்த வலை வீசுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ கொஞ்சம் வேகத்தோடு வீசணும்னா ரொம்ப பக்கத்துலேயே அது சுற்றிடும். அந்த வலைக்கு எவ்வளவு தூரம் அதை வீச முடியுமோ வீசும்போது அது முழு பரப்புக்கும் அந்த வலை பரவும். அப்படி அந்த வலை வீசுறதுக்குன்னே தனியாக படிப்பாங்க அவங்க பாடம். அப்படி உடம்பு திருகுமா அந்த வலையை வீசும்போது. ஆகம் அப்படின்னா உடம்பு திருகுமாறு அந்த
படகுல நின்று அவர் எரிகின்றார். சும்மா தரையில இருந்து கூட ஸ்ட்ராங்கா நின்றுட்டு எரிஞ்சிடலாம். படகுல நின்றுட்டு அந்த வலை வீசுறதுங்கிறது ஏன்னா ஆட்டம் கட்டுக்கிட்டே இருக்கும். அதுல உறுதியா நின்று அந்த வலையை வீசணும், அதுக்கு பயிற்சி எடுப்பாங்க. அப்படி உடம்பு திருகுமாறு நின்று அவர் அந்த வலையை வீசினார். பக்கம் கவ்விய மணி வில் வீச, அந்த விளிம்பில் கெட்டப்பட்ட அந்த மணிகள், ஈய மணிகள், பக்கம்னா விளிம்பு, கவ்வியன கட்டப்பட்ட, அந்த வலையினுடைய பக்கங்களில் விளிம்புகளில் கட்டப்பட்ட அந்த ஈய மணிகள், அவைகள் ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்றது. வில்னா ஒளின்னு அர்த்தம். ஒளியை வீசிக்கொண்டு இருக்கின்றது. இவர் இந்த உடம்ப வளைச்சு அந்த வலையை வீசுறாரு பார்த்தீங்களா, அந்த வலை ஒரு குறிப்பிட்ட தூர அளவுக்கு பரவும். அப்படி பரவும் போது ஒரு சத்தம் ஏற்படும். அப்படி அந்த விசை ஒலி, அந்த வலையை வீசக்கூடிய அந்த விசையை வீசும் வேகத்தினால் உண்டான ஒலி, அந்த ஒலியானது கரங்கி பாய, கரங்கின எல்லா இடத்திலையும் சுற்றி கொண்டு அந்த ஓசையானது பாய்ந்து செல்கிறது. அதாவது வலை வீசும்போது ஒரு ஒலி ஏற்படும். ஏன்னா காற்றை எதிர்த்துக்கிட்டு தான் அவங்க வீசுறாங்க. அப்போ அந்த காற்றை எதிர்த்து கொண்டு வீசும்போது அது ஒரு ஒலியை கிளப்பும். அந்த ஒலி எல்லா நாலா பக்கத்திலும் பரவுகிறது. பரப்பி அது அந்த சுறா மீன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் பெயருது. அந்த சுறா மீன் அந்த வலையில அகப்பட்டு விடுகிறது. இது எப்படி இருக்கின்றது என்றால், பை விரித்து படம் எடுத்துக்கொண்டு, பைனா படம், படம் எடுத்துக்கொண்டு உயிர்த்து, அதே சீற்றத்தோடு மூச்சை, பாம்பு கொத்ததுக்கு வரும்போது மூச்சை ஒரு மாதிரி சீறிக்கொண்டே விடும் பார்த்தீங்களா, அப்படி சீற்றத்தோடு உயிர்த்து வரக்கூடிய நாகம். அந்த நாகத்தின் வாயில ஒரு மீன் அகப்பட்டு விட்டது என்றால், அந்த மீனை எப்படி அது விழுங்குகிறதோ அதுபோல இப்போ இந்த வெவ்வினை சுரவியது கொடுமையான அந்த தொழிலை உடைய அந்த சுறாமீன், அந்த சுறாமீன்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமான், அந்த சுறாமீனானது ஐயன் விடு வலைப்பட்டது. அந்த ஐயன்னா சொக்கநாத பெருமான், சொக்கநாத பெருமான் விடுத்த அந்த வலையில் இப்பொழுது அது அகப்பட்டு விட்டது. இதுல ஏன் வெவ்வினை சுரவு ஏறு அப்படின்னா ரெண்டு அர்த்தம். யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளையாரையும் முருகரையும் உள்ள விட்டுட்டார்ல, அது ஒரு கொடிய. இன்னொரு வினை என்ன அப்படின்னா, சுறா மீன் சின்ன சின்ன மீன்களை எல்லாம் சாப்பிடும். அது ரொம்ப பெரிய மீன், ஆனால் சின்ன சின்ன மீன்களை எல்லாம் சாப்பிடும். அந்த சின்ன சின்ன மீன்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய கொடிய வினையை உடைய, அந்த கொடிய செயலை உடைய சுறா மீன் அப்படின்ட்டு, அதனாலதான் அந்த வெவ்வினைங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்துறாங்க. அந்த ஏறுன தலைவன், அந்த சுறாமீன்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமானாகிய சுறாமீன் ஐயனாகிய சொக்கநாத பெருமான் விட்ட வலையில் இப்பொழுது அந்த சுறாமீனானது அகப்பட்டு விடுகின்றது. சிங்கங்களுக்கு தலைவனை போன்று இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் காற்றை போல் விரைந்து செல்லக்கூடிய, வேகமாக செல்லக்கூடிய படகில் பாய்ந்து ஏறிக்கொள்கின்றார். அவரோடு அவருக்கு துணைக்கு வந்த அந்த சிவகண தலைவரும் பரதவராக அதில் ஏறிக்கொள்கின்றார்கள். சங்குகளை கடற்கரைக்கு கரையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அலைகள் எல்லாம் இவர்கள் போக்கை தடுக்கின்றது. அப்படி அந்த மிகப்பெரிய கடலை கிழித்து கொண்டு அந்த படகை வேகமாக செலுத்தி கொண்டு அவர்கள் கடலில் நோக்கி செல்கின்றார்கள். அந்த சிவகணங்களுக்கு படைத்தலைவனாக இருப்பவனாக இருக்கக்கூடிய அந்த சிவகண தலைவன் இப்பொழுது உதவியாளாக, ஒரு காளையாக உதவியாளாக சுவாமிக்கு வருகின்றார். அவருடைய தோள்கள் மலை போல இருக்கின்றது.
அவ்வாறு மலை போல வளர்ந்து இருக்கக்கூடிய தோளின் மீது அந்த சிவகண தலைவரானவர் மாலையை போல தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விளிம்புகளில் ஈய மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த வலையை மார்பில் அணிந்திருக்கின்றார். அந்த வலையை சொக்கநாத பெருமான் அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்கின்றார். இப்பொழுது அந்த சுறாமீன் எங்கே இருக்கின்றது என்று சிறந்த முறையில் ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்கின்றார்கள். அப்படி அந்த மீன் இருக்கும் இடத்தில் தப்பாமல் பார்த்து அதை கண்டுபிடித்து கொண்டு சொக்கநாத பெருமான் அந்த படகில் நின்று கொண்டு தன்னுடைய உடம்பு திருகுமாறு மிகவும் வலிமையாக அந்த வலையை இப்பொழுது அந்த சுறாமீனை நோக்கி எறிகின்றார். அந்த விளிம்பில் கட்டப்பட்ட அந்த ஈய மணிகள் ஒளி வீசிக்கொண்டு அந்த சுறாமீன் பக்கத்தில் இப்பொழுது செல்கின்றது. சுவாமி அந்த வலையை வீசுவதனால் ஏற்படக்கூடிய அந்த வீசும் வேகத்தினால் உண்டாகக்கூடிய ஒலியானது எங்கும் பரவி இருக்கின்றது. அந்த கொடுமையான வினையை உடைய அந்த சுறா மீன்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த சுறா மீன் இப்பொழுது ஐயனாகிய சொக்கநாத பெருமான் விட்ட வலையில் அகப்பட்டு விடுகின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், படம் எடுத்து ஆடக்கூடிய, கோபத்தோடு சீரக்கூடிய, உயிர்ப்பு மூச்சை விடக்கூடிய சீரக்கூடிய நாகம் தன் பக்கத்தில் வந்த மீனை எப்படி வாய்க்கு வந்த மீனை எப்படி அப்படியே விழுங்கி விடுகின்றதோ அதுபோல இந்த வலையில் அந்த சுறா மீனானது அகப்பட்டு விடுகின்றது. அதில் வெவ்வினை என்பது விநாயகரையும் முருகரையும் உள்ளே அனுப்பிய அந்த ஒரு வினையையும் குறிக்கும். அந்த சுறா மீனானது பல சிறு சிறு மீன்களை தன்னுடைய உணவாக உட்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய தொழிலையும் அது குறித்து நிற்கின்றது. மாசரு கேழிரன்பின் வலைப்படு வலைஞர்கோன் தாய் வீசிய வலையில் பட்டு மீனினை சுருக்கி வாங்கி காசு எரி தரங்கம் முன்னே கரையிடை இட்டான் கள்வாய் மோசு தேன் என்ன ஆத்து மொய்த்தன பரதச்சாதி குற்றமில்லாத அடியார்களினுடைய அன்பாகிய வலையில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய சொக்கநாத பெருமான். வலைஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவன்? மாசு அது குற்றமில்லாத கேளிர் அப்படின்னா சிவனடியார்கள். அந்த சிவனடியார்களினுடைய அன்புங்கிற வலையில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய அந்த வலைஞர் கோனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். ராமலிங்க சுவாமி சொல்லும்போது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அன்புங்கிற வலையில அகப்பட்டு விடுவார். அந்த அப்படிப்பட்ட அந்த சொக்கநாத பெருமான் தாவி வீசிய, தாய் அப்படின்னா தாவி வீசியன்னு அதற்கு பொருள். அந்த தாவி வீசிய வலையில் அகப்பட்ட, பட்ட அப்படின்னா பிடிபட்ட, அகப்பட்ட, ரொம்ப உடம்ப வளைச்சு தாவி அந்த வலையை வீசுறாரு. அந்த வலையை வீசும்போது உடம்பு ஒரு ஒரு கொஞ்சம் தூக்கி அப்படி கால் கீழே நிற்குமா. அந்த அவ்வளவு அதனாலதான் தாவி வீசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மிகுந்த ஆற்றலோடு தாவி அந்த வீசிய வலையில் அகப்பட்ட
அந்த மீனை இப்பொழுது சுருக்கி, என்ன வலை பெருசாக இருக்கும், அந்த வலையை இப்போ சின்ன சின்னதாக ஆக்கி சுருக்கி கொண்டு வருவாங்க. அந்த சுருக்கி அதை கடற்கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க, வாங்கி சுருக்கி வாங்கி. காசு எரி தரங்கம் முன்னீர், நவரத்னங்களை எல்லாம் அந்த அலைகள் அடித்து கொண்டு வருகின்றது. காசு எரின நவரத்னங்களை எல்லாம் கரையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தரங்கம் அப்படின்னா அலை. அந்த அலைகளை உடைய முன்னீர் அப்படின்னா கடல், அலைகளை உடைய கடல். அந்த கடல் கரையில் அந்த சுறா மீனை கொண்டு இப்போ கரையில் போட்டார் சுவாமி. கரையிடை இட்டார், கரையில் கொண்டு போட்டாச்சு. உடனே அதை பார்த்த உடனே அந்த பரதச்சாதி மக்கள் எல்லாரும் அந்த தேனை எப்படி வண்டுகள் மொய்க்குமோ அதுபோல இந்த சொக்கநாத பெருமானை சுற்றி எல்லாரும் ஆரவாரத்தோடு அவர் அந்த மீனை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுகின்றார்கள். கழ்வாய் மூசு தேன், அந்த கழ்வாய் மதுவினில், கல்லுன்னா மது, தேனின் இடத்தில், வாயினா இடத்தில் அர்த்தம், தேனின் இடத்தில், மூசு அப்படின்னா மொய்த்தல்னு அர்த்தம், தேன்னா வண்டுன்னு அர்த்தம். தேனின் இடத்தில், ஏன்னா முதல்ல கல்லுன்னு சொல்லியாச்சு, அப்போ கல்லுன்னு சொன்னால் அது தேனை குறிக்கும், அப்போ திரும்பவும் தேன்னு சொல்லுவாரு, அப்போ ரெண்டாவது உள்ள தேனுக்கு வண்டை குறிக்கும். அப்போ அந்த தேன் பொருந்திய அந்த பூவில் மொய்க்கும் வண்டுகளைப் போல அந்த பரதவச்சாதிகள் எல்லாம் சொக்கநாத பெருமானை சுற்றி கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு அப்படியே மொய்த்துன்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எல்லாம் ஒன்று சூழ்ந்து சந்தோஷத்துல சுவாமியை மொய்த்து கொண்டு அங்க அவர்கள் இருக்கின்றார்கள். கிளையும் நம் கோணும் வீசும், இளையும் நம் கோணும் வீசும், வலையராய் கிளர்தோள் ஆற்றல், வலையராய் கிளர்தோள் ஆற்றல், விளைவோடு முயன்று பன்னாள், விளைவோடு முயன்று பன்னாள், வினை செய்யப்படாத மீனும், வினை செய்யப்படாத யோ இளையவன் ஒருவன் தானே, இளையவன் ஒருவன் தானே, ஒரு விசை எறிந்தான் ஈர்த்தான், ஒரு விசை எறிந்தான் ஈர்த்தான், அழியனம் குலத்து ஓர் தெய்வ, அழியனம் குலத்து ஓர் தெய்வ, மகன் இவன் ஆகும் என்றார், மகன் இவன் ஆகும் என்றார். கிளையும் அப்படின்னா கிளைகள்னா உறவினர்கள், பரதவர் கூட்டம். கிளையும் அப்படின்னா பரதவர் கூட்டங்களும், நம் கோணம் நம்முடைய பரதவ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் தலைவனும், வீசும் வளைஞரார், நாம எல்லாரும் ஒன்னா, நம்முடைய தலைவனும் வந்தான், நம்ம தலைவனோடு ஊரே திரண்டு போச்சு, பரதவர் கூட்ட பூரா கடலுக்கு போனோம், நாம் எல்லாரும் நிறைய படகுகள்ல கடலுக்கு போனோம். வீசும் வலைஞராய் வலையெடுத்து வீசக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் சென்றோம். கிளர்தோள் ஆற்றல், அந்த தோளில் ஆற்றல் கிளர்ச்சி எடுத்து நாம பலவிதமான விளைவுகளை எல்லாம் சிந்தித்து முயற்சி செய்தோம். மீனை பிடிக்கிறதுக்காக வேண்டி பலவிதமான விளைவுகளை எதிர்கொண்டு முயற்சி செய்து பல நாள் நாம் வினை செய்ய, ஒரு நாள் மீன் பிடிக்க அந்த சுறா மீனை பிடிக்க போல பல நாள் அவங்க சுறா மீனை பிடிக்க போறாங்க. அகப்படும் பன்னாள் வினை செய்ய அந்த சுறா மீனை பிடிப்பதற்காக நாம பல நாட்கள் அந்த சுறா மீனை பிடிக்கக்கூடிய தொழிலை செய்தோம். அப்படி செஞ்சும்
பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்த மீன் நமக்கு அகப்படவில்லை. படாத மீன் அப்படின்னா அகப்படாத மீன் அர்த்தம். நம்ம பல நாள் முயற்சி செய்தும் நமக்கு அகப்படாத அந்த மீனை இந்த இளையவன், இந்த காளை போன்று இருக்கக்கூடிய அந்த இளையவன் தனித்து ஒருவனாக நின்று, ஒருவன் தானே அப்படின்னா தனியா கூட யாரையும் துணைக்க வச்சுக்கிடல, அவரே வலை எடுத்து வீசினார், பிடிச்சிட்டார். ஒருவன் தானே ஒரு விசை, அதுவும் ஒரு தடவை தான் வலையை வீசினார். நாம எத்தனை தடவை வீசணும் வலைய, அந்த மீன் அகப்படலையே. முதல் தடவையே வீசினாரு, மீனை பிடிச்சிட்டு வந்துட்டார். ஒரு விசை எறிந்தான், ஒரே ஒரு தடவை தான் ஐயா அந்த மீன் மேல எறிஞ்சான், ஈர்த்தான், பிடிச்சிட்டான் அந்த மீனை. இவன் அழிய நம் குலத்து, அந்த அருளுடைய நம்முடைய குலத்துக்கே இவன் ஒரு தெய்வ மகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு எல்லாரும், நமக்கு கிடைத்த ஒரு தெய்வ மகன் இவன் அப்படின்ட்டு எல்லா பரதவர்களும் சந்தோஷப்படுகின்றார்கள். நாம் எத்தனை தடவை அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், ஒரே தடவை தான் போனான், ஒரே தடவை தான் வலையை வீசினா, மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தெய்வ மகன் அப்படின்ட்டு அவர்களை அறியாமலேயே அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் அவர்கள் பேரன்பு கொள்கின்றார்கள். குற்றமில்லாத அடியார்களினுடைய அன்பு என்கின்ற வலையில் அகப்படக்கூடிய அந்த வலைஞர் கோமானாகிய அந்த பரதவராக வந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் அவரிடத்தில் அன்பு வைத்தோம் என்றால் அந்த அன்பு வலைக்குள் அகப்பட்டு விடுவார். அப்படிப்பட்ட அந்த வலைஞர் கோனாகிய சொக்கநாத பெருமான் தாவி, உடம்பு ஒரு விதமான உயரத்திற்கு தாவி ஆற்றலோடு வீசிய அந்த வலையில் அகப்பட்ட மீனினை அந்த மிகப்பெரிய பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வலையை சுருக்கி சுருக்கி அந்த படகுக்குள் இழுத்து கொண்டு இறுதியாக அந்த சுறா மீன் அளவிற்கு அந்த வலை வந்தவுடன் அதை அந்த வலையோடு எடுத்துக்கொண்டு நவரத்தினங்களை தரக்கூடிய அந்த அலைகளை உடைய கடல், அந்த கடலினுடைய கரையில் அந்த சுறா மீனை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் அந்த சொக்கநாத பெருமான். இதை பார்த்தவுடன் அந்த தேனில் தேனுடைய மலரை மொய்க்கக்கூடிய வண்டுகளைப் போல அந்த சொக்கநாத பெருமானை அந்த பரதவச்சாதி ஆண் பெண்கள் எல்லோரும் மொய்த்து கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நினைத்து பார்க்கின்றார்கள், நம்முடைய பரதவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும், நம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய பரதவர் தலைவனும், நாம் எல்லோரும் வலைகளை எடுத்துக்கொண்டு, வீசக்கூடிய வலைகளை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய தோள் ஆற்றலோடு என்ன விளைவுகள் வரும் என்று சிந்தித்து முயற்சி செய்து பல நாள் இந்த சுறா மீனை குடிப்பதற்காக நாம் ஒருமித்து அந்த வேலையை செய்தோம். ஆனாலும் பல நாட்கள் நாம் அந்த சுறா மீனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தோம். நம்மிடத்தில் அந்த சுறா மீனானது அகப்படவில்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த இளையவன், அவன் ஒருவனே தனித்து அவன் கடலுக்கு சென்றான். ஒரே தடவை மட்டுமே அந்த வலையை அந்த மீனை நோக்கி வீசினான், அதை பிடித்து விட்டான். இவன் அருளுடைய நம்முடைய குலத்துக்கு ஓர் தெய்வ மகனாக இவன் இருக்க வேண்டும், இவனிடத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் அந்த சொக்கநாத பெருமானை நினைந்து அவர்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். கைதை சோழ் துறைவன் ஓகை, கைதை சோழ் துறைவன் ஓகை, கைமிக பம்பையேங்க, கைமிக பம்பையேங்க, நொய்து எனும் நுசுப்பில் கள்வாய், நொய்து எனும் நுசுப்பில் கள்வாய், நுழைச்சியர் குறவை தூங்க, நுழைச்சிய குறவை
பைதழை பகுவாய் கச்சை பைதலை பகுவாய் கச்சை பரதவர்க்கு அலங்கள் ஞாழல் பரதவர்க்கு அலங்கள் ஞாழல் செய்த பூங்கோதை மாதை செய்த பூங்கோதை மாலை திருமணம் குணத்தினானே திருமணம் உணர்த்தினானே. கைதைனா தாழை மரங்கள், அந்த தாழம்பூ. அந்த தாழை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய துறை எது? நெய்தல் துறை. அந்த நெய்தல் நிலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனுக்கு மகிழ்ச்சி அதிகமாக ஆகின்றது. ஓகை அப்படின்னா மகிழ்ச்சி, கைமிக அப்படின்னா மிகுதியாக ஆகுதல். இந்த செயலை பார்த்தவுடன் அந்த பரதவர் குல தலைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அதிகமாக அவருக்கு வருகின்றது. உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பம்பை ஏங்க, அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய வாத்தியங்கள், அந்த பறைகள் எல்லாம் அங்கே வாசிக்கப்படுகிறது. பம்பைனா அது ஒரு வகை வாத்தியம். இன்னைக்கு அந்த பம்பைங்கிற பேர் இருக்குது. பம்பை, உடுக்கை அப்படின்ட்டுலாம் பேர் இருக்கு. அப்போ அந்த பம்பைனா அந்த நெய்தல் நில பறைக்கு பேர், அந்த கொட்டுக்கு பேர் பம்பை. அப்போ எல்லா வாத்தியங்களும் அங்கே ஒலிக்கப்படுகிறது. நொய்து எனும் நுசுப்பில், நொய்துன்னா நுண்மையான, நுசுப்புனா இடை, அந்த மிகவும் நுண்மையான மெல்லிய இடையை உடைய அந்த நெய்தல் நில பெண்கள், அந்த பரத்தியர், அந்த நெய்தல் நில பெண்கள், அவர்கள் தேனை குடித்து கொண்டு இல்லை கள்ளை குடித்து கொண்டு அந்த நுழைச்சியர், அந்த பரதவர் குல பெண்கள் எல்லாம் குறவை தூங்க, குறவை பாட்டு பாடி அவர்கள் கூத்தாடுகின்றார்கள். தூங்க அப்படின்னா கூத்தாடுதல்னு அர்த்தம். குறவைனா குறவை பாடல். அவர்களுக்கு அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய பாடல்களை எல்லாம் பாடி கூத்தாடுகின்றார்கள் அவர்கள், அந்த பெண்கள். பைதழை பகுவாய் கச்சை பரதவர்க்கு, அதாவது பை தழைனா படம் விரித்த அப்படின்னு அர்த்தம். பகுவாய் அப்படின்னா பிளந்த வாய், பிளந்த வாயை உடைய பாம்பு. அந்த பாம்பையே கச்சாக அணிந்த பரதவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அர்த்தம். பைதழை பகுவாய் கச்சை பரதவர் அப்படின்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். படம் விரித்த பிளந்த வாயை உடைய பாம்பை கச்சையாக அணிந்து பரதவருக்கு அணிந்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது பரதவர் கோலத்தில் வந்து இருக்கின்றார். அந்த பரதவர்க்கு, அந்த சொக்கநாத பெருமானுக்கு அலங்கள் ஞாழல் செய்த, ஞாழல் அப்படின்னா அது அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய பூ. அந்த புலிநக கொன்றைன்னு அதுக்கு பேர், அந்த பூவுக்கு பேர். அந்த புலிநக கொன்றையால் செய்த மாலைகள், அலங்காரங்கள் செய்து அந்த பூங்கோதை மாதை, அந்த பூ போன்ற அந்த மாலைகளை அணிந்த அந்த மீனாட்சியை, மாதை அப்படின்னா மீனாட்சியை, அந்த மாதங்கி அம்மையார், அந்த மீனாட்சியை இப்பொழுது அவர்களுடைய முறைப்படி, அந்த பரதவர்களுடைய முறைப்படி அந்த பரதவர் குல தலைவன் திருமணம் நடத்தி வைத்தான். சொன்ன மாதிரி, நான் இந்த மீனை பிடிக்கிறவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தாரேன்னு சொல்றான். அது மாதிரி சொன்ன மாதிரி திருமணம் செய்து வைத்து விடுகின்றான். அந்நிலை வதுவை கோலம், அந்நிலை வதுவை கோலம் ஆயின மருகனாரும், ஆயின மருகனாரும் மின்னிலை வேல் கண்ணாளும், மின்னிலை வேல் கண்ணாரும் விண்ணிடை விடைமேல் கொண்டு, விண்ணிடை விடைமேல் கொண்டு தம்நிலை வடிவாய் தோன்ற, தம்நிலை வடிவாய் தோன்ற தடங்கரை மீனம் தானோ, கடகரை மீனம் தானோ நன்னிலை வடிவே போன்று,
நன்னிலை வடிவே போன்று நந்தியாய் முந்தி தோன்ற நந்தியாய் முந்தி தோன்ற அந்நிலை வதுவை கோலம் ஆயின மருகனார். வதுவைனா திருமணம்னு அர்த்தம். அந்த பரதவர்களுக்கு உரிய ஒரு அலங்காரங்களோடு, அந்நிலைனா அந்த பரதவர்கள் எப்படியெல்லாம் ஆடை அணிவார்களோ அப்படியெல்லாம் ஆடைகள் எல்லாம் அணிந்து மாலைகள் எல்லாம் அணிந்து மணமகனாக இருந்து திருமணம் செஞ்சு விட்டார். அதான் அந்நிலை வதுவை கோலம். அந்த திருமண கோலத்தை கை கொண்ட சொக்கநாத பெருமான் கோலம் ஆகின மருகனாரும், அந்த திருமண கோலத்தில் அலங்காரப்படுத்தி கொண்ட மருமகனாக, அந்த பரதவர் குல தலைவனுக்கு மருமகனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் மின்னிலை வேல் கண்ணாலும், மின் இலைனா ஒளி உடைய, வேல் போன்ற ஒளி உடைய வேல் போன்ற கண்களை உடைய அந்த மீனாட்சி அம்மையும். இந்த திருமணம் முடிஞ்ச உடனே அவர்கள் இருவரும் ஆகாயத்தில் இடப வாகனத்தில் அவர்கள் அப்படியே காட்சி கொடுக்கின்றார்கள். சுவாமி அம்பாளும் இடப வாகனத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். தம்நிலை வடிவாய் தோன்ற, தங்களுடைய சொந்த உருவங்களில் அந்த இடப வாகனத்தில் அவர்கள் காட்சி கொடுக்கின்றார்கள். தம்நிலை வடிவம்னா சொந்த உருவம் அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த மிகப்பெரிய கடலுக்குள்ள இருந்த கரையில இருந்த கடல் கரையில இருந்த அந்த மீனும், அந்த சுறா மீனும் இப்பொழுது அதற்கு உரிய அந்த உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. அதாவது நந்தியம்பெருமானா மாறியிருக்கு அந்த சுறா மீன். நந்தியாய் முந்தி தோன்ற அந்த கடற்கரையில சுவாமி கொண்டு வந்து போட்ட அந்த சுறா மீனும் இப்பொழுது அதனுடைய ஒரு உண்மையான உருவத்தை அது எடுத்துக்கொண்டு நந்தியம்பெருமானாக அங்கே காட்சி தருகின்றது. எல்லாரும் அவங்கவுங்க உண்மையான உருவத்தை இப்பொழுது எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க. தாழை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நெய்தல் துறை, அந்த நெய்தல் நில தலைவனாக இருக்கக்கூடிய பரதவர் குல தலைவனுக்கு இந்த சொக்கநாத பெருமான் அந்த சுறா மீனை பிடித்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் மிக அதிகமாக மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுகிறது. இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை அவர் செய்கின்றார். அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய பறையாகிய பம்பை போன்ற அனைத்து வாத்தியங்களும் அங்கே வாசிக்கப்படுகிறது. உண்மையான இடையை உடைய அந்த பரதவர் குல பெண்களாகிய நுழைச்சியர் கள்ளை குடித்து கொண்டு அவர்கள் குறவை பாடல்கள் பாடிக்கொண்டு கூத்தாடி கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியில் பனைமரமும் நிறைய இருக்கும், அந்த தென்னை மரமும் இருக்கும். படம் பிரித்து கொண்டு பிளந்த வாயை உடைய பாம்பையே கச்சாக அணிந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அவர் பரதவர் கோலத்தில் அவர் இருக்கின்றார். அந்த பரதவருக்கு அந்த புலிநக கொன்றையால் கட்டப்பட்ட மாலைகளெல்லாம் அணிவித்து தங்களுடைய மகளையும் நல்ல அலங்காரம் செய்து அந்த தங்களுடைய மகளை முறைப்படி அவர்களுடைய முறைப்படி பரதவர் குல முறைப்படி சொக்கநாத பெருமானுக்கு அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார்கள். இவ்வாறு அந்த பரதவர் குலத்தினுடைய மணமகனை போன்ற கோலத்தை திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருமகனாகிய அந்த சொக்கநாத பெருமானும் ஒளி உடைய வேல் போன்ற கண்களை உடைய மீனாட்சியும் அந்த திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் ஆகாயத்தில் இடப வாகனத்தில் தங்களுக்கு உரிய சொந்த உருவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு சுவாமி சிவபெருமானாகவும் அந்த பரதவராக வந்த சிவபெருமானாகவும் அந்த பரதவர் குல பெண்ணாக வந்த மீனாட்சி அம்மையாகவும் அந்த இடப வாகனத்தில் இப்பொழுது அவர்கள் முன்னிலையில் தோன்றி காட்சி கொடுக்கின்றார்கள். மிகப்பெரிய அந்த கடற்கரையில் வந்து கிடக்கக்கூடிய அந்த சுறா மீனும் இப்பொழுது தன்னுடைய உண்மையான வடிவமாகிய அந்த நந்தியம்பெருமான் வடிவத்தை அதுவும் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் அவர்கள் அருள் செய்கின்றார்கள்.
கொற்ற விடை மேல் காட்சி கொடுத்தவர் கருணை நாட்டும் பெற்றலின் மேலை சார்பால் பிணித்த பிறவியாக்கை சிற்றறிவு ஒழிந்து முன்னீர் சேர்ப்பனல் அறிவு தோன்ற பொன்தனு மேரு வீரன் பூங்கடல் அடிக்கீழ் தாழ்ந்தான் அந்த கொற்ற வெள்விடை வலிமை வாய்ந்த அந்த வெண்மையான இடப வாகனம், அந்த இடப வாகனத்தில் மேல் காட்சி கொடுத்தவர் சொக்கநாத பெருமான் காட்சி கொடுக்கின்றார். அந்த சொக்கநாத பெருமானினுடைய கருணை பார்வை இப்பொழுது அந்த பரதவர் குல தலைவன் மீது படுகின்றது. அந்த கருணை நாட்டம்னா பார்வை, அந்த கருணை பார்வையை இந்த பரதவர் குல தலைவனும் தலைவியும் பெற்றதின் காரணமாக அவர்களை விட்டு என்ன நீங்குகிறது? மேலை சார்பால் அப்படின்னா முற்பிறவி வினை சார்பால் பிணித்த பதிந்த இப்பிறவி யாக்கை, இந்த பிறவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடல், அந்த உடலுக்கு உரிய சிற்றறிவு அவர்களை விட்டு நீங்குகிறது. சிற்றறிவு ஒழிந்து, அப்போ அந்த மூல கண்மம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மூல கண்மத்தின் காரணமாகத்தான் நம்ம அடுத்தால ஒரு பிறவிக்கு வர்றோம். நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றோம். அதைத்தான் இதில் மேலை சார்பால் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த முற்பிறவி வினை சார்பால் பிணித்த இவ்வளவு இந்த வினையை கொண்டு கழிச்சுட்டு வான்ட்டு நமக்கு கெட்டி கொடுத்து அனுப்பி விட்டுருதார் சுவாமி. அதான் பிணித்த பதிந்த. இந்த பிறவியில் அதற்காக ஒரு தனு கரண புவன போகணத்தை கொடுக்குறாரு. அதற்காக இந்த பிறவியில் கொடுக்கப்பட்ட அந்த உடல் யாக்கை, அது அந்த உடம்புக்குன்னுட்டு ஒரு சிற்றறிவு இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த உடம்புக்கு, அந்த ஆன்மாவுக்கு ஒரு சிற்றறிவு இருக்கும். அந்த சிற்றறிவு அந்த பரதவர் குல தலைவனுக்கும் தலைவிக்கும் நீங்குகிறது. இப்பொழுது அந்த முன்னீர் சேர்ப்பன், முன்னீர்னா கடல்னு அர்த்தம், சேர்ப்பன்னா தலைவன். அந்த கடலுக்கு தலைவனாகிய அந்த பரதவர் குல தலைவனுக்கு நல்ல அறிவு தோன்றுகிறது. நல்லறிவு தோன்ற உடனே அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய மேருமலையை வில்லாக வளைத்த சொக்கநாத பெருமான், அந்த வீரன் என்ன பொன் தனு மேரு வீரன் அப்படின்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். பொன் மேரு, அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய மேருமலையை, தனுனா வில்லுன்னு, வில்லாக வளைத்த வீரனாகிய சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய பூ போன்ற திருவடியின் கீழ் இப்பொழுது கீழ் விழுந்து வணங்குகின்றான் அந்த பரதவர் குல தலைவனும் தலைவியும். இரக்கமில் கிழிந்த யாக்கை, எடுத்து உழல் ஏழையேனை, உறக்க இன்று என்போல் வந்த, புண்ணிய வடிவம் போற்றி, அரக்கு எரி பவள செவ்வாய், அணங்கினை மணந்து என் பாசம், கரக்கவள் விடை மேல் நின்ற, கருணையே போற்றி என்றார்.
எனக்கு நீ இந்த பிறவியில ஒரு இழிந்த குலத்தில் பிறக்க வைத்தார். இந்த பிறவியில எனக்கு இரக்கம்ங்கிறதே கிடையாது. ஏன்? என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது. மீனை கொல்லுறோம், அது செத்து போயிருந்தா அப்படின்னு அந்த மீன் மீது இரக்கம் வரணும். அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு இரக்கம் வரணும். ஆனால் நான் இரக்கமே இல்லாமல் அந்த மீனெல்லாம் கொன்று அதை விற்று இப்படிப்பட்ட ஒரு இழிந்த தொழிலில் நான் இருந்தேன். அதான் இரக்கமே இல்லாமல், உயிர்களிடத்தில் இரக்கம் இல்லாமல் இழிந்த யாக்கை எடுத்து, அதுவும் ஒரு இழிவான ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு. அதனாலதான் சித்தியாரில் சொல்லும்போது இந்த கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல ஊர்ல பிறக்க வச்சு, சிவபெருமான வழிபாடு பண்ண வச்சு, சைவமான குடும்பத்துல பிறக்க வச்சு, இதை தந்ததுக்கே நாங்க ஒரு பெரிய நன்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் சித்தியாரில் நரர்பயில் தேயம் தெரியும் அந்த பாட்டு சொல்லுவோம். அப்படியே ஒரு நல்ல எங்கேயா நம்மளை போய் ஒரு வெளிநாட்டில் போய் பிறக்க வைக்கலையே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் புண்ணிய பூமியில் பிறக்க வச்சு ஒரு நல்ல குடும்பத்தில் நம்மளை இங்கேருந்து நம்மளை தூத்துக்குடியில் இதை மாதிரி ஒரு பரதவர் குலத்தில் பிறக்க வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? எப்படி சாமியை கும்பிட முடியும்? நம்ம தொழிலைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தில் இறைவனை சிவபெருமான வழிபடக்கூடிய ஒரு குடும்பத்தில் நம்ம பிறக்க வச்சாக்கலாம் அப்படின்ட்டுலாம் அதில் வந்து சொல்லுவார். அது மாதிரி இவன் அந்த பரதவர் குல தலைவன் சொல்றான், இந்த இழிவான இந்த உடம்பை நான் எடுத்து உழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழையாகிய ஏழ்மைத்தன்மை உடைய என்னை, ஏழ்மைத்தன்மைன்னா என்ன அர்த்தம்னா இறைவனை வழிபடாத தன்மைன்னு அதுக்கு அர்த்தம் எடுக்கணும். ஏழ்மைத்தன்மைன்னு எடுக்கக்கூடாது. இறைவனை வழிபடுபவர்கள் தான் பணக்காரர்கள். அப்படி உன்னை இந்த இழிந்த உடம்பை நான் எடுத்துக்கொண்டு உழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழையாகிய என்னை காப்பதற்காக நீ வந்தாய். புறக்க அப்படின்னா காக்க அப்படின்னு அர்த்தம். புறவலர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புறவலர்ல இருந்து வந்ததுதான் புறக்க. அப்படி என்னை காப்பதற்காக நீ எப்படி வந்த? என்னை போலவே வடிவம் எடுத்து வந்தாய். நான் எப்படி இந்த பரதவர் குலத்தில் ஒருவனாக இருக்கின்றேனோ அதுபோல நீயும் பரதவர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவனாக நீ வடிவத்தை எடுத்து வந்து என்னை காப்பாற்றினாயே. அப்படிப்பட்ட இன்று என்போல் வந்த என்னை போல பரதவர் உருவத்தை எடுத்து கொண்டு வந்த புண்ணியத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் அப்படின்ட்டு கும்பிடுவான். அடுத்தால அரக்கு ஏறி பவள செவ்வாய். அரக்கு வந்து சிகப்பு நிறமா இருக்கும். அரக்கு பார்த்துருக்கீங்கல்ல? அப்படி அந்த அரக்கு எப்படி சிவந்த ஒளியை வீசுமோ அதுபோன்று பவளம் போன்று சிவந்த வாயை உடைய, பவளமும் சிகப்பு, அப்படி அந்த பவள செவ்வாய் பவளம் போன்று அரக்கு போன்று ஒளி வீசும் பவளம் போன்ற சிவந்த வாயை உடைய மீனாட்சி அம்மை. அனங்குன்னா பெண், இங்க மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மையை நீ திருமணம் செய்து என் பாசம் கறக்க, என்னுடைய பாசங்கள் எல்லாம் என்னை விட்டு மறைய, என்னை விட்டு நீங்குவதற்காக அந்த வெண்மையான இடப வாகனத்தில் நின்று எனக்கு காட்சி தந்த கருணையாளனே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் அப்படின்ட்டு சுவாமியை வந்து பலவிதமாக கூறி வழிபடுகின்றான் அந்த பரதவர் குல தலைவன். அந்த வலிமையான வெண்மையான இடபத்தின் மீது சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த அவர்களினுடைய கருணை பார்வையானது இப்பொழுது அந்த பரதவர் குல தலைவனுக்கும் தலைவிக்கும் அந்த கருணை பார்வை கிட்டுகிறது. அந்த கருணை பார்வை பெற்றதின் காரணமாக அவர்களுடைய முற்பிறவி வினை சார்பால் அவர்களை பிணித்த, அவர்களை மீது பதிந்த இந்த
பிறவிக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த உடல், அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவானது அவர்களை விட்டு நீங்குகிறது. யாருக்கு? அந்த முன்னீர் சேர்ப்பன். அந்த முன்னீர்னா கடல், அந்த கடலுக்கு தலைவனாகிய பரதவர் குல தலைவனுக்கு சிற்றறிவு நீங்குகிறது. இப்பொழுது அவனுக்கு நல்ல அறிவு தோன்றுகிறது. அதாவது சிவபெருமான் மீது இன்னும் மேலான அன்பு அவனுக்கு ஏற்படுகிறது. முந்தையும் அவன் அன்பாகத்தான் இருந்தான், இப்போ இன்னமும் தெளிந்த அன்பு அவனுக்கு தோன்றுகிறது. நல்ல அறிவு தோன்ற அவன் இப்பொழுது அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய மேருமலையை வில்லாக வளைத்த வீரனாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய பூ போன்ற திருவடியின் கீழே அவன் பூ போன்ற அந்த சிலம்பு, சதங்கை, தண்டை போன்றவைகளெல்லாம் அணிந்த அந்த திருவடியின் கீழ் இப்பொழுது அவன் கீழே விழுந்து வணங்குகின்றான். இதுல சொல்லும்போது ஏன் சொக்கநாத பெருமானுக்கு பொன் தனு மேரு வீரன்னு ஒரு அடைமொழி கொடுத்தாரு அப்படின்னா, மேருமலையே வில்லா வளைச்சவர், இந்த சுறாமீனையா அவருக்கு பிடிக்கிறது பெரிய பிரமாதம் அப்படிங்கிற அர்த்தத்துல மேருமலையவே வில்லாக வளைத்த வீரன் இந்த சுறாமீனை பிடித்து உங்களுக்கு அருள் செய்திருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தத்துல அது சொல்லப்படுகிறது. அவருடைய ஆற்றலை இன்னும் பெரிதாக வெளிப்படுத்தி சொல்றார். இரக்கம் இல்லாத இப்பொழுது அந்த பரதவர் குலத்தலைவன் சொக்கநாத பெருமானை வாழ்த்துகின்றான், வணங்குகின்றான். இரக்கமில்லாத மீன்கள் மீது இரக்கம், உயிர்களிடத்தில் இரக்கம் இல்லாது அந்த மீன்களை எல்லாம் கொன்று அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்யக்கூடிய நான் இந்த இழிந்த உடம்பை எடுத்துக்கொண்டு உழலக்கூடிய அந்த ஏழையாகிய என்னையும் காப்பதற்காக நீ என்னை போலவே பரதவராக நீ வடிவம் எடுத்து வந்து என்னை காப்பாற்றினாய். அப்படிப்பட்ட புண்ணிய வடிவத்தை உடையவனே, உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், உன்னை வணங்குகின்றேன். அரக்கு போன்று ஒளி பொருந்திய பவளம் போன்ற சிவந்த வாயை உடைய அந்த மீனாட்சி அம்மையை திருமணம் எங்கள் ஊருக்கு வந்து திருமணம் செய்து என்னுடைய பாசங்களெல்லாம் என்னை விட்டு நீங்குவதற்காக வெண்மையான இடப வாகனத்தில் மேல் நின்று எனக்கு கருணை செய்த அந்த கருணையே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் என்றெல்லாம் பலவாறு சொல்லி அந்த பரதவர் குலத்தலைவன் சொக்கநாத பெருமானை வணங்குகின்றான். அகையிலான் பரவி நின்ற அன்பனை நோக்கி பல்லாள் மகவிலா வருத்தம் நோக்கி உமையை நாம் மகளாக தந்து தகவினால் மணந்தேனி இத்தரணியில் தனதன் என்ன நகவிலா போகம் மூழ்கி நம் உலகு அடைவாயென்ன அகையில்லான். அகம்னா அடியார்களினுடைய மனம், அகம்னா மனம்னு அர்த்தம். இங்க அடியார்களினுடைய மனம், அந்த அடியார்களினுடைய மனதையே தன்னுடைய கோயிலாக கொண்டு வாழக்கூடியவன். இலான் அப்படின்னா இல்லத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அகம் அப்படின்னா மனம், மனதையே இல்லமாக உடையவன். யாருடைய மனதை? அடியார்களினுடைய மனதையே இல்லமாக கொண்டு வாழக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் தன்னை பரவி நின்ற அன்பனை நோக்கி, தன்னை பலவாறு போற்றி புகழ்ந்து பரவி நிற்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனாகிய அந்த அன்பனை பார்த்து இப்பொழுது கூறுகின்றார். பல்லாள் மகவிலா வருத்தம் நோக்கி, நீ ரொம்ப நாள் என்கிட்ட அன்போடு இருக்கிற, உனக்கு ஒரு குறை, பல நாட்களாக உனக்கு குழந்தை இல்லாத வருத்தத்தை பார்த்து
உமையை நாம் மகளாக தந்து, உமாதேவியை என்னுடைய மனைவியை உனக்கு மகளாக நான் தந்தேன். தகவினால் உங்களுடைய முறைப்படி அவளை நான் வந்து மணந்தேன். உனக்கு மகளாக கொடுத்துட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் நான் வந்து என்னுடைய முறைப்படி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போல, உங்களுடைய முறைப்படி உங்களில் ஒருவனாக வந்து நான் திருமணம் செய்து கொண்டு சென்றேன். நீ இத்தரணியில், நீ இனிமேல் இந்த உலகத்தில் குபேரனை போல, தனதன் அப்படின்னா குபேரன் அர்த்தம், குபேரனை போல நீ வாழ்ந்து நகவு இலா போகம் மூழ்கி, சிரிப்பிற்கு இடமில்லாத போகத்தில் திளைத்து, இன்பத்தில் திளைத்து நம் உலகு அடைவாய் என்ன, என்னுடைய உலகத்துக்கு நீ வருவாயாக. அதான் சாலோகம், என்னுடைய உலகத்துக்கு நீ வருவாய் அப்படின்னுட்டு சுவாமி வந்து அருள் பெறுகின்றார். கொஞ்ச நாள் இந்த பூமியில ஏறி நல்ல விதமாக குபேரனை போல வாழ்ந்துகிட்டு வா, சிரிப்பிற்கு இடமில்லாதபடிக்கு நீ இன்பத்தில் மூழ்கி நம்முடைய உலகத்துக்கு வந்து சேர். அது என்ன நகவு இல்லா போகம், சிரிப்பிற்கு இடமில்லாத போகம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் செல்வந்தனாக இருப்பான், பக்தியும் இருக்கும், ஆனா அவன் பணம் வந்த வரவு வித்தியாசமா இருக்கும். அப்போ அந்த பணமும் வந்து நமக்கு நேர்மையான முறையான சம்பாத்தியமா இருக்கும். நேர்மை இல்லாத சம்பாத்தியமா இருந்தா உலகம் சிரிக்கும். என்னத்தை சாமி கும்பிட்டு என்ன பணம் எப்படி வந்து சம்பாதிச்சான்னு தெரியாதா அப்படின்னு பார்ப்பேன். இப்ப சாமியை நல்ல கும்பிடுதான், அவன் சம்பாதிச்ச பணம் எப்படி எந்த வழியில வந்துச்சு அப்படின்னு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ அந்த பணத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதனாலதான் நகவு இலா போகம் மூழ்கி, யாரும் சிரிப்பதற்கு இடமில்லாத அந்த இன்பம். நேர்மையா சம்பாதிச்சாயா நேர்மையா இருக்கிறான், நல்ல சௌக்கியமா இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ட்டு சிரிப்பிற்கு இடமில்லாதபடிக்கு. இன்னும் இது சொல்ல போனா ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? மீன் வித்த காசு நாரவா போகும், மீன் வித்த காசு நாரவா போகும். அது ஒரு சிரிப்பு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. அந்த மீன் வித்த காசுன்னா அதுவும் ஒரு இழிந்த காசு தான். ஏன்னா அந்த மீன் மேல இறக்கம் இல்லாம பொண்ணு தானே இவங்க வந்து காசாக்குறாங்க. அதனாலதான் இனி வரக்கூடிய காலத்துல உன்னுடைய செல்வத்தை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டார்கள். அதான் நகவு இலா போகம் மூழ்கி, சிரிப்பிற்கு இடமில்லாத அந்த இன்பத்தில் நீ மூழ்கி நம்முடைய உலகத்தை நீ அடைவாயாக அப்படின்ட்டு அவருக்கு வரம் கொடுக்கின்றார் சுவாமி. குபேரனை போல வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்றார். பெண்ணினை வதுவைக்கு ஈந்த, பெண்ணினை வதுவைக்கு ஈந்த பெருந்துரை சேர்ப்பர்க்கு அன்று, பெருந்துரை சேர்ப்பர்க்கு அன்று. அந்த தானா வந்து கிடையாது, சேர்ப்பர்க்கு, சேர்ப்பன்னா தலைவன். பெருந்துரை சேர்ப்பர்க்கு அன்று, பெருந்துரை சேர்ப்பர்க்கு அன்று. தன்னழி சுரந்து நல்கி, தன்னழி சுரந்து நல்கி. தருமமால் விடைமேல் தோன்றி, தருமமால் விடைமேல் தோன்றி. நின்னிடை நின்றான் சென்றான், என்னிடை நின்றான் சென்றான். வேத்திர படையானோடும், வேத்திர படையானோடும். உள்ளிரை அன்பரோடும், உள்ளிரை அன்பரோடும். உத்தர கோசமங்கை, உத்தர கோசமங்கை. பெண்ணினை வதுவைக்கு ஈந்த பெருந்துரை சேர்ப்பன் தன்னுடைய மகளை சொக்கநாத வதுவைன திருமணம், தன்னுடைய மகளை சொக்கநாத பெருமானுக்கு திருமணம் செய்வதற்காக கொடுத்த அந்த பெரிய நெய்தல் நில தலைவன்
தலைவனாகிய அந்த பரதவர் குல தலைவனுக்கு அன்றைய தினம் தன்னழி சுரந்து பேரருள் தந்து, தன்னழின பேரருள் கொடுத்து தருமமால் விடைமேல் தோன்றி, என்ன தருமமாகிய பெரிய இடப வாகனத்தில் தோன்றி அருள் செய்கின்றார். தரும மால்னா இந்த இடத்துல பெரியன்னு அர்த்தம் எடுக்கணும். தினவோ தர்மம்னு வந்துட்டுன்னா, தர்ம விடைன்னு வந்துட்டுன்னா ஒரு விடை தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். 2 விடை இருந்தாலும் தர்ம மால் விடைன்னு வரும்போது தர்மத்தை முதல்ல விடை இடப வாகனமாக கொண்டார். அப்போ இந்த இடத்துல மால் அப்படிங்கிறதுக்கு பெரியன்னு அர்த்தம் எடுக்கணும். அப்படி தர்மமாகிய அந்த பெரிய இடப வாகனத்தில் மீது சுவாமி தோன்றி அருள் புரிகின்றாராம். ஏன்னா இவன் தர்மத்தை கடைப்பிடிக்கல. யாரு? பரதவர் குல தலைவன் தர்மத்தை கடைப்பிடிக்கல. ஆனா சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவன். மீனாட்சியே தன்னுடைய மகளாக வரணும்ட்டு அவன் பலகாலம் அந்த ஏக்கத்திலேயே இருந்திருக்கான். அதனால அவனுக்கு தர்ம விடையில சுவாமி வந்தாராம். அவன் தர்மமே செய்யாட்டாலும், தர்மம்னா என்ன? தர்மத்தை காப்பாற்றல மீன் தானே பிடிச்சி வித்து இது பண்றாங்க. அதனால சுவாமி அவன் இப்படி இருந்தாலும் தன்னிடத்தில் பேரன்பு கொண்டவன் அப்படிங்கிறதுனால அவர் சுவாமி அந்த தர்ம விடை மேல வந்தாராம். அந்த தர்மமாகிய பெரிய இடப வாகனத்தில் அவன் முன்னிலையில் தோன்றி அவனுக்கு பேரருள் செய்துவிட்டு விண்ணிடை நின்றான் சென்றான். அந்த ஆகாயத்தில் இடப வாகனத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமான் இப்பொழுது அவன் அங்கிருந்து ஒரு நேரியா உத்தரகோசமங்கைக்கு பெயர்ந்தார் சென்றான். எங்கே சென்றான்? உத்தரகோசமங்கைக்கு சென்று விடுகின்றான். விண்ணிடை நின்றான், உத்தரகோசமங்கை சென்றான் அப்படின்னு அதுக்கு பொருள் எடுத்துக்கிடணும். அந்த உத்தரகோசமங்கை அங்கே கொண்டு வந்துடும். யாரையும் அழைத்து கொண்டு செல்கின்றான்? வேத்திரப்படையானோடும். வேத்திரம்னா பிரம்பு படை, பிறப்பம்படை. என்ன வேத்திரப்படையான்னா நந்தியம்பெருமான். என்ன நந்தியம்பெருமான் தானே சுறாமீனா இருக்காரு. அந்த சுறாமீனாக இருந்த அந்த பிரம்பு படையுடைய அந்த நந்தியம்பெருமானையும் அழைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களையும் அழைத்து கொண்டு உள்ளத்தில் அன்பு நிறைந்த அன்பர்களை அழைத்து கொண்டு 60,000 பேர் போறாங்க சுவாமி கூட. எல்லாரையும் அழைத்து கொண்டு நேரையா மதுரைக்கு போகல சுவாமி, நேரையா உத்தரகோசமங்கைக்கு சுவாமி போறார். அடியார்களினுடைய மனக்கோயிலே வாழக்கூடிய, மனக்கோயிலே தன்னுடைய கோயிலாக கொண்டு வாழக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் தன்னை பாடி பரவி புகழ்ந்து நிற்கக்கூடிய அந்த அன்பனாகிய பரதவர் குல தலைவனை பார்த்து இப்பொழுது அருள் கூறுகின்றார். நீ பல நாட்கள் குழந்தை பேறு இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய், அதனை நாம் பார்த்தோம். ஆகையினால்தான் உன்னுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக உமாதேவியை, என்னுடைய மனைவியை நான் உனக்கு மகளாக தந்து உன்னுடைய முறைப்படியே நான் பரதவனாக நான் திருமணம் செய்து கொண்டேன். நீ இனி வருங்காலங்களில் இந்த பூமியில் குபேரனை போல நீ வாழ்வாயாக. மேலும் சிரிப்பிற்கு இடமில்லாத அந்த போகங்களில், அந்த இன்பங்களில் மூழ்கி திளைத்து அதன் பிறகு நம்முடைய உலகத்திற்கு நீ சேர்வாயாக என்று சாலோக பதவியை அவருக்கு கொடுக்கின்றார் சொக்கநாத பெருமான். பெண்ணினை வதுவைக்கு ஈந்த தன்னுடைய மகளை திருமணத்திற்கு சொக்கநாத பெருமானுக்கு கொடுத்த அந்த பெருந்துரை, பெரிய நெய்தல் நில தலைவனாகிய சேர்ப்பனாகிய அந்த பரதவர் குல தலைவனுக்கு அன்றைய தினம் மிகப்பெரிய பேரருளை அவனுக்கு சுரந்து கொடுத்து அந்த தர்மமாகிய மிகப்பெரிய இடப வாகனத்தின் மீது அந்த சொக்கநாத பெருமான் தோன்றி அந்த ஆகாயத்தில் நின்று கொண்டு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன் அவர்களுக்கு பேரருள் செய்து கொண்டு அவன் இப்பொழுது உத்தரகோசமங்கைக்கு செல்கின்றான். உடன் அந்த வேத்திரப்படை என்கின்ற பிரம்பு படையை வைத்திருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். மேலும் உள்ளத்தில் நிறைய அன்பை உடைய அந்த அன்பர்களோ 60,000 பேரை அழைத்து கொண்டு அவன் உத்தரகோசமங்கைக்கு அவன் செல்கின்றான்.
அங்கு இருந்து அநாதிமூர்த்தி அங்கு இருந்து அநாதிமூர்த்தி ஆதி நான் மறைகள் ஏத்தும் ஆதினான் மறைகள் ஏற்றும் பொங்கு இரும் கமல செவ்வி பொங்கு இரும் கமலச் செவ்வி உரைகடல் வணங்கி கேட்ப உரைகடல் வணங்கி கேட்ப பங்கு இருந்தவர்க்கு வேத பங்கு இருந்தவர்க்கு வேத பயனெல்லாம் திரட்டி முன்னீர் பயனெல்லாம் திரட்டி முன்னே பொங்கு இரும் சுதை போல் அட்டி பொங்கு இரும் சுதை போல் அட்டி புகட்டினான் செவிகளார புகட்டினான் செவிவத்தார அந்த பாக்கம் என்கின்ற ஊரில் இருந்து அந்த அனாதி மூர்த்தியாகிய ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மூர்த்தியாகிய சொக்கநாத பெருமான் பழமையான 4 வேதங்கள் வழிபடக்கூடிய அந்த பெருமான் பொங்கு இரும் கமலச் செவ்வி தேன் பொங்குன தேன் தேன் சொரியும் அந்த தாமரை போன்று அழகாக இருக்கக்கூடிய செவ்வினா அழகியன்னு அர்த்தம் அழகிய குறைகடல் அந்த குறைனா சப்திக்கக்கூடிய அப்ப சப்திக்கக்கூடியன்னா தண்டை சிலம்பு போன்றவற்றை அணிந்திருக்கக்கூடிய கடல்னா திருவடி அந்த திருவடியை மீனாட்சி அம்மை வணங்கி கேட்கின்றார் எனக்கு மீண்டும் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடியை வணங்கி மீனாட்சி அம்மை கேட்கின்றார் வணங்கி கேட்ப பங்கு இருந்தவൾക്ക് தன்னுடைய ஒரு பாகத்தில் இருந்த அந்த மீனாட்சி அம்மைக்கு வேத பயனெல்லாம் திரட்டி வேதத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் ஆகமங்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அந்த பார்க்கடலிலிருந்து பொங்கி வரக்கூடிய அமிழ்தத்தை போல அதை ஒன்றாக திரட்டி அந்த மீனாட்சி அம்மைக்கு கொடுக்கின்றார் அட்டினா சமைத்து இங்க ஒரு திரட்டின்னு எடுத்துக்கிடணும் புகட்டினான் அப்படின்னா நன்கு அவளுடைய உள்ளத்தில் பதியுமாறு அதை எடுத்து கூறினான் அதான் புகட்டுதல் அப்படின்னு செவிகளாக அந்த அம்பிகையினுடைய காதுகள் எல்லாம் குளிர்ச்சி அடையும் பொருட்டு இந்த உபதேசங்களை எல்லாம் சுவாமி அந்த மீனாட்சி அம்மைக்கு உத்தரகோச மங்கையில் இருந்து இதையெல்லாம் அவர் செய்கின்றார் அம்பிகையும் கேட்கின்றார் எனக்கு அன்னைக்கு நான் ஏதோ கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு நீ அந்த இதை சொல்வாயாக உபதேசம் செய்வாயாக கேட்ட உடனே சுவாமி அந்த இதை பூரா உபதேசத்தை கூறுகின்றார் அவ்வேளை அன்பு உடையார் 60,000 அளித்து அவ்வேளை அன்பு உடையார் 60,000 அளித்து பாசவவ்வேலை கடப்பித்து பாசவவ்வேலை கடப்பித்து ஈடாத பரானந்த வீடு நல்கி பரானந்த வீடு நல்கி மைவேலை அணைய விழி அங்கையர்கள் மைவேலை அணையவி அங்கையர்கள் நங்கையொடு மதுரை சார்ந்தான் நங்கையொடு மதுரை சார்ந்தான் இவ்வேளை நிலம் புறக்க முடி கவித்து இவ்வேளை நிலம் புறக்க முடி கவித்து பாண்டியன் என்று இருந்த மூர்த்தி பாண்டியன் என்று இருந்த மூர்த்தி அவ்வேளை அன்பு அந்த நேரத்தில் அம்பிகைக்கு உபதேசம் செய்யும் போது தன்னிடத்தில் பேரன்பு உடைய அடியார்கள் சிவனடியார்கள் 60,000 பேர் அந்த 60,000 பேருக்கு சுவாமி உபதேசம் பண்றாராம் உத்தரகோசம் வகையில
அந்த உபதேசத்தை 60,000 பேருக்கும் அவர் கொடுக்கின்றார். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், அவர்களுக்கு உபதேசம் செய்ததோடு மட்டுமல்லாமல், பாச வெவ்வேலை கடப்பித்து அந்த அவர்கள் அனைவருக்கும் மெய்ப்பொருளை உபதேசித்து, பாசம் என்கின்ற கொடிய பாசக்கடல், இந்த பாசமாகிய கொடிய கடல், அந்த கடலை அவர்களை கடப்பித்து, அந்த கடலில் இருந்து அவர்களை கரையேற்றி விடுகின்றார் சுவாமி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், அந்த இடம்தான். அந்த பாசமாகிய கொடிய கடலை அப்படியே கடப்பிக்க செய்கின்றார். வீடாத பரானந்த வீடு நல்கிய, வீடாதன்னா அழியாதன்னு அர்த்தம். அழியாத மேலான ஆனந்த வீட்டை அந்த 60,000 பேருக்கும் கொடுக்கின்றார். அதன் பிறகு மை வேலை அணைய விழி, அந்த மை தீட்டிய வேல் போன்ற கண்களை உடைய அந்த அழகிய மீன் கண்ணை உடைய மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையை அழைத்து கொண்டு உத்தரகோசமங்கலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்து விடுகின்றார். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த கடல் சூழ்ந்த, வேலைன்னா கடல்னு அர்த்தம், இந்த கடல் சூழ்ந்த நிலத்தை பாண்டிய நாட்டு நிலத்தை காப்பாற்றுவதற்காக அந்த மதுரை எம்பதிக்கு அரசனாக மணிமுடி சூடி பாண்டியன் என்ற பட்டப்பெயரை பெற்றுக்கொண்டு சோமசுந்தர பாண்டியராக இருந்த அந்த சொக்கநாத பெருமான் ஆகிய அந்த மூர்த்தி இப்பொழுது உத்தரகோசமங்கையிலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கணும். அந்த கடைசி 2 வரியை மேலே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு பொருள் கிடைச்சிடும். அந்த உத்தரகோசமங்கையில் அந்த அனாதி மூர்த்தியாக, ஆதி அந்தம் இல்லாத மூர்த்தியாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அவர் எப்படிப்பட்டவர்? பழமையான 4 வேதங்களும் ஏற்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர். அந்த பெருமானினுடைய திருவடியை மீனாட்சி அம்மை வணங்குகின்றார். அந்த பெருமானினுடைய திருவடி எப்படிப்பட்டது? தேன் சொரியக்கூடிய தாமரை போன்ற அழகிய வீர கடல்கள், வீர தண்டை சிலம்பு போன்றவற்றை அணிந்த அந்த திருவடியை மீனாட்சி அம்மை வணங்கி, மீண்டும் எனக்கு அந்த ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வாயாக என்று கேட்கின்றார். கேட்டவுடன் இறைவனும் தன்னுடைய ஒரு பாகத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மைக்கு அந்த வேதத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய அந்த ஆகமங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி, அந்த முன்னீர், அந்த பார்க்கடலில் பொங்கி வரக்கூடிய அமிழ்தத்தை போல அதை திரட்டி, அதை ஒன்றாக்கி அந்த அம்பிகைக்கு நன்கு புரியுமாறு புகட்டுகின்றார். அவருடைய காதுகளில் இன்பம் சேர்க்குமாறு புகட்டுகின்றார். அதாவது அந்த அம்பிகைக்கு அனைத்தையும் அவர் சிறப்பாக உபதேசம் செய்கின்றார். அதே நேரத்தில் அந்த தன்னிடத்தில் அன்பு உடையவர்கள் 60,000 பேருக்கும் அந்த மெய்ப்பொருளை உபதேசம் சுவாமி அந்த உத்தரகோசமங்கையில் செய்கின்றார். அந்த 60,000 பேருக்கு உபதேசத்தோடு மட்டுமல்லாது அவர்களுடைய கொடிய பாசம் என்கின்ற கொடிய கடலை அவர்களை கடப்பிக்க செய்கின்றார். மேலும் அழியாத மேலான ஆனந்த வீட்டை அவர்களுக்கு அந்த 60,000 பேருக்கு இறைவன் கொடுக்கின்றார். இப்படி அனைவருக்கும் அருள் செய்து கொண்டு அந்த மை தீட்டிய வேல் போன்ற அந்த கண்களை, பார்வையை உடைய அந்த அழகிய மீன் கண்ணை உடைய மீனாட்சி அம்மையோடு அந்த சொக்கநாத பெருமான் மதுரைக்கு சென்று சேர்கின்றான். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? இந்த கடல் சூழ்ந்த இந்த பாண்டிய மண்டலத்தை காப்பதற்காக அவர் சோமசுந்தர பெருமானாக மதுரைக்கு வந்து அந்த மதுரையினுடைய அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு மணிமுடி தரித்து பாண்டியன் என்ற பட்டப்பெயரையும் அவர் தாங்கி கொண்டு இருந்த அந்த சொக்கநாத பெருமானாகிய மூர்த்தி இப்பொழுது உத்தரகோசமங்கையில் அம்பிகைக்கும் 60,000 பேருக்கும் ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்துவிட்டு அவர் மதுரைக்கு வந்து சேர்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த சிந்தனையில் அடுத்த திருவிளையாடலை, மாணிக்கவாசகரை பற்றிய திருவிளையாடல், அதை நாம் சிந்திப்போம்.
ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.